முக்கிய செய்திகள். தமிழக தேர்தலில் திமுகவின் பணபலம் அராஜகத்தை மக்கள் முறியடித்தனர். தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி வாய்ப்பு. கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை. மக்களின் தெளிவான தீர்ப்பு வெளிவரும். செல்வி ஜெயலலிதா உறுதி. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம். ராசாவுக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக தேர்தலில் திமுகவின் பணபலம் அராஜகத்தை மக்கள் முறியடித்துள்ளனர். தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி வாய்ப்பு உள்ளதாக பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. காலை 8 மணி முதலே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழகம் முழுவதிலும் 75% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவினர் பல இடங்களில் வன்முறையில் ஈடுபட்டாலும் மக்கள் அச்சமின்றி வாக்களித்தனர். மேலும் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வாக்குகளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டதை மக்கள் முறியடித்தனர். தேமுதிக அதிமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஆர்வத்தோடு வாக்களித்தனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்துடன் சென்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். தேமுதிக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இந்த தேர்தலில் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தலில் பொதுமக்கள் எல்லாருமே இந்த 2 கூட்டணி தான் ஜெயிக்கும். அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது மகன் பிரபாகரன் ஆகியோரும் வாக்களித்தனர். சென்னை அசோக் நகர் கண்ணையா நகர் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தேமுதிக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது மனைவி மற்றும் மகனுடன் சென்று ஓட்டளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த தேர்தலில் மக்கள் திமுகவினை வீழ்த்துவது உறுதி என்று கூறினார். இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக மக்கள் எடுத்துக்கொண்டது கருணாநிதி தலைமையிலான ஆட்சி இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்பதுதான். அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சி அறவே நீடிக்கக்கூடாது என்ற தீர்ப்பை அவர்களாகவே முன்வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ததன் மூலம் தந்திருக்கிறார்கள் என்றே கருதுகிறேன். அதனாலே எதிர்பாராத அளவுக்கு நம்முடைய கூட்டணி 200 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் கார்த்திகேயன் பள்ளியில் வாக்களித்தார். அவரது துணைவியார் மற்றும் தாயார் ஆகியோரும் உடன் சென்று வாக்களித்தனர். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றாலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் ஸ்ரீரங்கம் தொகுதியிலும், திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியிலும் ஒரு சில இடங்களில் அதிமுக திமுக கூட்டணி கட்சியினரிடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றாலும் தேர்தல் அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை சீர்படுத்தினார்கள். ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை என்று புகார் எழுந்தது. அதிகாரிகள் தலையிட்டு வேறு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்த பின் வாக்குப்பதிவு நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி பகுதியில் வாக்குப்பதிவின் போது சில இடங்களில் மோதல் ஏற்பட்டது. அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினார்கள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியத்தில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று காலை வாக்களித்தார். அதன் பின்னர் தான் போட்டியிடும் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு சென்று வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டார். வீரதகரம், தேவையாகரம், ஏரவளம், பழங்கூர் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கும் சென்ற கேப்டன் அங்குள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளை பார்வையிட்டார். வெற்றி வாய்ப்பு தேமுதிக அதிமுக நல்லா இருக்கு சார்.
நான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னா நான் தொகுதி சுத்தி பார்த்துட்டு தான் நான் பாரு எல்லாம் திருப்தியா இருக்கும். அவருடன் கூட்டணி கட்சி செயலாளர்களும் தொண்டர்களும் சென்றிருந்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்களின் தெளிவான தீர்ப்பு வெளிவரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தனது வாக்கை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி ஜெயலலிதா திமுக மீது சரமாரியாக குற்றம் சாட்டினார். கருணாநிதியின் பணபலத்தை மக்கள் முறியடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். Chief Secretary, I believe, is going to say, or rather has already said yesterday, that these security personnel are just idling away. They are not doing anything useful. So it is a waste. And so the government is not prepared to pay them the 300 rupees daily allowance. So this has enraged the security personnel. And they have threatened that they will go on strike and not involve themselves in election duty, poll duty today. If this is true, if that happens, that means there will be insufficient manpower to maintain law and order in all the voting booths. மே 13ஆம் தேதி மக்களின் தெளிவான தீர்ப்பு வெளிவரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்ததால் மத்திய அரசிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ அமலாக்க பிரிவினர் வழக்குகள் பதிவு செய்து முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். அவரை தொடர்ந்து உதவியாளர் சந்தோலியா, டிபி ரியாலிட்டி நிறுவன இயக்குநர் பல்வா, தொலைத்தொடர்பு துறை முன்னாள் செயலாளர் சித்தார்த் பெகுரா ஆகியோரும் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 2ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக 80,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. மேலும் ஒரு குற்றப்பத்திரிகை இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் தீகார் சிறையில் உள்ள ஆர் ராசா தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் ஏராளமானோர் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பட்டியலில் பெயர் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். தமிழகம், புதுவை, கேரளா ஆகிய மாநிலங்களில் இன்று தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் இதற்கு முந்தைய தேர்தலில் வாக்களித்த சுமார் 1,300 பேர் இந்த தேர்தலில் வாக்கு இல்லை என்று கூறப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பியவர்கள் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. வாக்குப்பதிவும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதேபோல் சென்னையை அடுத்த ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர் அட்டையுடன் வாக்களிக்க வந்த சுமார் 1,500 பேர் ஓட்டு இல்லை என்பதால் திரும்பிச் சென்றனர். அவ்வாறு திரும்பியவர்கள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி சென்றனர். வீட்டுல 5 பேருக்கு ஓட்டு இல்லங்க. நாங்க காலை 7 மணில சுத்தின்னு கிடக்குறோம். ஓட்டர் ஐடி இருக்காமா? ஐடிங் கார்டு எல்லாம் இருக்குது. எங்க வீட்டுல 5 பேருக்கு ஐடிங் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. லிஸ்ட் இல்ல. லிஸ்ட் தான் இல்ல. அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கீங்க? நாங்க சொன்னோம், அவங்க எழுதுனறாங்க. நாங்க வீட்டுல தான் இருக்கிறோம். நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன். இருந்து யார் எங்க உரிமையான ஓட்டை எங்களால போட முடியலன்னா அப்புறம் எப்படி? இந்த தமிழ்நாட்டில் நாங்க இல்லையா? ஓட்டு ஐடி கார்டு இருந்து எல்லாருக்கும் ஓட்டு லிஸ்ட் வரலாம், எப்படி வராம போயிடும்? இதேபோல் திருச்சி மேற்கு தொகுதியில் உள்ள 49வது வார்டு ஆழ்வாத்தோப்பு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வாக்கு இல்லாததால் அங்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினர் தூண்டுதலால் பலரது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக குறிப்பிட்டனர். 11,844 ஓட்டு இருக்கு. ஆனா 2,000 ஓட்டு பக்கம் எடுத்துட்டாங்க. இப்படி இருந்தா நாங்க எப்படி ஓட்டை போடுறது? ஐடி ஓட்டு ஐடி வந்திருக்கு. ஆனா ஓட்டு லிஸ்ட்ல ஓட்டு இல்லை. ஐடி இதேபோல் குடியாத்தம் பகுதியில் சுமார் 300 பேர் அடையாள அட்டை உள்ளிட்ட உரிய ஆவணங்கள் இருந்தும் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனிடையே பல இடங்களில் வாக்குப்பதிவு கருவிகள் பழுதானதால் வாக்குப்பதிவு சிறிது நேரம் தாமதமானது. இந்த நேரத்தை ஈடுகட்ட அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேரம் அதிகரிக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு மேல் வாக்களிக்க மையங்களில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் அளிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் சிலவற்றில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வாக்குப்பதிவு முடிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வேல்துரையின் வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேரன்மாதேவி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேல்துரை என்பவரும் அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியனும் போட்டியிட்டனர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வேல்துரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றி முறைகேடாக பெற்ற வெற்றி என்று அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட வேல்துரையின் வெற்றி செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேல்துரையின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் வேல்துரை போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் எங்கும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழக சட்டசபை தேர்தல் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெறுகிறது. மத்திய போலீசாரும் மாநில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பல இடங்களில் வாக்குப்பதிவு கருவிகள் சரியாக வேலை செய்யவில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் மாற்று கருவிகள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டது. விருகம்பாக்கம் தொகுதி தசரதபுரம் பகுதியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட வெளியூர் ஆட்களை திரட்டி வந்தனர். அவர்களை பற்றி தேமுதிகவினர் புகார் செய்ததும் அங்கிருந்து அவர்கள் வேனில் புறப்பட்டுச் சென்றார்கள். அதிகாரிகள் சிலர் பகிரங்கமாக திமுக அணிக்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விருதுநகரில் உள்ள 10வது வார்டில் போலீசார் வாக்காளர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். இதனையடுத்து அங்கு சாலை மறியல் போராட்டம் நடந்தது. கேப்டன் விஜயகாந்த் போட்டியிடும் ரிஷிவந்தியம் தொகுதியில் வடமாமந்தூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு கருவி முறையாக செயல்படவில்லை. கேப்டனின் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும் போது சிவப்பு விளக்கு எரிந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்து அதிகாரிகளிடம் புகார் செய்தார்கள். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவினர் மீது குறிவைத்து அமைச்சர் பூங்கோதையின் ஆட்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் நடிகர் ராஜேந்திரநாத்தின் கார் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவினர் மீது குறிவைத்து அமைச்சர் பூங்கோதையின் ஆட்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் நடிகர் ராஜேந்திரநாத்தின் கார் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினர் வன்முறையை கட்டவிழ்த்துள்ளனர். அவர்கள் நடத்திய அராஜகத்தில் பூங்கோதையின் சகோதரர் எழில்வாணன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடிகர் ராஜேந்திரநாத் கார் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தால் ஆலங்குளத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நாளை தமிழ் புத்தாண்டு. விக்ருதி ஆண்டு முடிந்து கரவருடம் பிறக்கிறது. அதனை முன்னிட்டு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். விக்ருதி வருடம் முடிந்து நாளை நண்பகல் 1:03 மணிக்கு கரவருடம் பிறக்கிறது. கடக லக்னம், மகம் நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு பிறக்கும் இந்த கரவருடம் அனைவரது வாழ்விலும் நல்ல பலன்களை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. அதனை முன்னிட்டு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜெயலலிதா உட்பட பல்வேறு தலைவர்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு அனைவருக்கும் புதுவாழ்வு அளிக்கும் என்பது ஜோதிடர்களின் கணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.